ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பனிரெண்டாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வு தொடக்கம். மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. திருவண்ணாமலை அருகே தீர்த்தவாரி குளத்தில் நீராடிய போது தண்ணீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழப்பு. விருதுநகர் அருகே தியாகராஜபுரத்தில் தனியார் வெடியாலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் காயம். இந்தியாவிற்குள் நுழைவதற்காக பெயரை மாற்றிக்கொண்டதாக மும்பை தாக்குதல் குற்றவாளி ஹெட்லி வாக்குமூலம். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்பு 10 நாட்களில் வெளியாகும் என இல கணேசன் தகவல். தை அமாவாசையை முன்னிட்டு கங்கை ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடல். ராமேஸ்வரத்தில் படகுகளுக்கு தண்டம் விதித்த அதிகாரிகளை கண்டித்து மீன்வளத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகை. டெல்லியில் அடர் பனிமூட்டம் காரணமாக வானூர்தி சேவை முடக்கம். போக்குவரத்தும் தடைபட்டதால் மக்கள் அவதி. திண்டுக்கல் அருகே பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி படுகொலை. காவல்துறை விசாரணை. இந்தியாவில் கைபேசி தயாரிப்பு அடுத்த 2 ஆண்டுகளில் 50 கோடியாக உயரும் என ஆய்வில் தகவல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.